ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 7 கட் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்த ப்ரைஸ் கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரோட ஃபுல் ரேட்டாக பார்த்தீங்கன்னா 80,000 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் ரேட்டு. ஏன் இந்த ரேட்டுக்கு இந்த கார் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த கார் இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு தராங்க. அதுக்கப்புறம் இந்த கார் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி ZX மாடல் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா 2010 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நாய்ஸும் எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜினில் பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜினில் எந்த விதமான சவுண்ட் எதுவுமே வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குதுன்னு பார்த்திங்கன்னா வெறும் 85,000 கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிக்குது டோட்டலாகவே. அதுக்கு மேலே எந்த கிலோமீட்டருமே ஓடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஓனர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஓனர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு ஓனர் கார் தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2027 வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற மாரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் லாங் ரைடு அந்தமாரியும் யூஸ் பண்ணலாம். மற்றபடி டிரைவிங் ஃபீல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் டயர்லாம் ஓரளவுக்கு கண்டிஷனாக தான் இருக்குது. டயர் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க ப்ளீஸ். ஒரு 45, 50 அந்தமாரி தான் இருக்கும். டயர் பீஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் டயரு. வேறு என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ பார்த்தீங்கன்னா 2 கீ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி வீல் எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வேறு என்ன வேணும் வேறு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கிராட்சு, அதுக்கப்புறம் ஒரு டென்ட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் அந்த காரோட மெயின் ப்ராப்ளமே. அதுக்கு தான் அந்த கார் இவ்வளோ கம்மியாக தராங்க. வெறும் 80,000க்கு நீங்கள் வாங்கி ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு கம்மியாக தான் ஆகும் நினைக்கிற ரேட்டு. நீங்கள் செக் பண்ணிட்டு எவ்வளோ ரெடி பண்ணுங்க மெக்கானிக்கலை கேட்டு அதுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல். அதனால தான் அந்த கார் கொஞ்சம் இவ்வளோ கம்மியாக தராங்க ரேட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்றபடி எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டிங் எப்படி இருக்குமோ அதேமாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் டேமேஜ் இல்லை. ஆக்சிடெண்ட்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி மட்டும்தான் அந்த டென்ட்டு, அப்புறம் கிராட்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக தான் இருக்கும். வேறு எதுவுமே மிரரு, பின்னாடி கிளாஸ் அந்தமாரி எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஒரிஜினாலிட்டி அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மற்றபடி இன்டீரியர் பார்க்க போனால் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இன்டீரியரும் கொஞ்சம் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மியூசிக் சிஸ்டம் எல்லாம் நீங்களே போடுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா மறக்காமல் பை பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சீட்டில் ஓரளவுக்கு நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். லைட்டாக கிழிஞ்சு போயிருக்கும் டிரைவர் சீட்டு, அது மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இன்டீரியர் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ, ஏசி எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே க்ளீன் ஒர்க்கிங் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் கூட ஸ்மூத்தாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எதுவும் டைட்டாக போடுறது அந்தமாரி எல்லாம். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியில் எதுவும் எப்படி வந்துச்சோ அதேமாதிரி தான் இருக்குது ஸ்டேரிங்கும். நீங்கள் ஸ்டேரிங்கில் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. மற்றபடி இன்டீரியர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். மியூசிக் சிஸ்டமு அந்தமாரி அதெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு அந்த டென்ட்டுக்கு கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கிராச் ஒன்று இருக்குது, அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்லாம் பவர்ஃபுல்லான கார் தான் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் இன்ஜின் வேறு. உங்களுக்கு கார் ரொம்ப பவராகவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார் பை பண்ணணும் அந்த பேர்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சீட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நீட் அண்ட் கண்டிஷனாக இருக்கும். பேக் சீட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இந்த கார் உங்களுக்கு வேணும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வெறும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு இந்த கார் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரின்னு உங்களுக்கு வேறு எதனா கார் தேவைப்படுது அந்தமாரினா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.